ஹரி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களை, உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது இலங்கையில் ஒவ்வொரு திருக்கோயில்களாக தரிசனம் செய்து வருகின்றோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் விநாயகப் பெருமானுடையதாகும். விநாயகப் பெருமான் என்று சொல்வதை விட ஈஸ்வரனால் விநாயகரை பூஜிக்கும்படி அருளப்பெற்ற இந்த விநாயகர் கோயில் பற்றித்தான் இந்த பதிவாகும். இது அமிர்தகழி மாமாங்க பிள்ளையார் ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பிலிருந்து அமிர்தகழி என்னும் இடத்தில் உள்ள பிள்ளையார் கோயில் இதுவாகும். இந்த கோயில் மட்டக்களப்பு நகரிலிருந்து வடக்கே 2 மைல் தூரத்தில் மாநகர சபை எல்லையில் உள்ள அமிர்தகழி என்னும் ஊரில் அமைந்திருக்கின்றது. மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் ஆகிய 3ம் ஒருங்கே அமைந்த இந்த ஆலயத்தின் கர்ப்பகிரகத்தில் சிவலிங்கம் உள்ளது. எனினும் விநாயகர் அங்கியுடனேயே சிவலிங்கம் காட்சி தருவதனால் அடியார்களால் மாமாங்க பிள்ளையார் என்றே மூலமூர்த்தி போற்றப்படுகின்றார். கர்ப்பகிரகத்தோடு அந்தராளம், அர்த்த மண்டபம், மகாமண்டபம், தம்ப மண்டபம், கொடித்தம்பம், வசந்த மண்டபம், முன்மண்டபம் என்றவற்றோடு நவகிரகங்களுக்கும் தனியான கோயிலுடன் கம்பீரமாக இந்த ஆலயம் காட்சியளிக்கின்றது. மாமாங்கேஸ்வரர் ஆலயம் தென்னை, ஆல், அரசு, வேம்பு, குருத்து, கொக்கட்டி முதலான அடர்ந்த மரங்களின் நடுவே அமைதியான சூழலில் நெய்தல் நிலப்பரப்பில் அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்தில் நேர் வாசலில் குருந்த மரம் ஒன்று உள்ளது. ஆலயத்திற்கு அதன் வடப்புறத்தை உள்ள அமிர்தகழி என்னும் ஊர்மனைக்கும் இடையில் தாமரைப்பூக்கள் நிறைந்த மாமாங்க தடாகம் உள்ளது. இந்த ஆலய வரலாறு என்னவென்று பார்ப்பதேயானால், ராமாயணத்தில் ராமன் இலங்கை அரசன் ராவணனை போரில் வென்று சீதையை சிறை மீட்டு அயோத்தி திரும்பும் வழியில் தற்போது இந்த தலம் அமைந்துள்ள இடத்தில் ஓய்வெடுத்ததாகவும், சிவபூஜை செய்து வழிபட சிவலிங்கம் ஒன்று எடுத்து வர அனுமனை அனுப்பியதாகவும், அனுமன் சிவலிங்கம் கொண்டு வர தாமதமானால் அங்கிருந்த மண்ணினால் லிங்கம் செய்து சிவபூஜை செய்ததாகவும், தனது கோதண்டத்தை நிலத்தில் ஊன்றி பூசைக்கு தேவையான தீர்த்தத்தினை பெற்றதாகவும் வரலாறு கூறுகிறது. தாமாக வந்து அனுமனால் எடுத்து வரப்பட்ட லிங்கத்தினை கோதண்டத்தை ஊன்றிய இடத்தில் பதித்ததாகவும் வரலாறு ராமவரனால் செய்யப்பட்ட லிங்கமே ஆலயத்தின் மூலமூர்த்தியாக உள்ளது. அனுமனால் கொண்டு வரப்பட்ட லிங்கம் புதைக்கப்பட்ட இடமே அங்கு அமைந்துள்ள தீர்த்த குளமாகும். அடிப்படையில் இவ்வாலயம் ஒரு சிவாலயம் என்றும் இறைவனை கனவில் தோன்றி பிள்ளையாருக்கு ஆராதிக்கும்படி கட்டளையிட்டதாகவும், அப்போதிருந்து இங்கு பிள்ளையாருக்கு பூஜைகள் நடைபெறுவதாகவும் கூறப்படுகின்றது. ஆலய நிர்வாகம் கோட்டைமுனை பகுதி வேளாளர் பரம்பரையினருக்கும், அமிர்தகழி பகுதி ஏழூர் குருகுல வம்சத்தவர்களுக்கு உரிமையுடையது. 1980ஆம் ஆண்டு பரம்பரையினராகும். இந்த நிமித்த வழி இவ்வாலயத்தில் தினம் 3 வேளைகள் பூஜைகள் நடைபெற்றது. மகோற்சவம் ஆடி அமாவாசைக்கு 10 தினங்களுக்கு முன்னர் கொடியேற்ற திருவிழா ஆரம்பமாகி ஆடி அமாவாசை அன்று திருவிழா முடிவடைகிறது. வாருங்கள் நண்பர்களே, இந்த வித்தியாசமான ஒரு திருக்கோயிலை தாங்களும் தரிசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
भजे गणपति 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 गणपति भजे गणपति भजे இத்திருக்கோயில் தரிசனம் செய்த உங்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்தில் தங்களை காண விழைகின்றேன். गणपति नाम सदा बम्म बम्मता तय्य तय्य न कुधिना कुन कुदिम भजन